السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ينبت لكم به الزرع والزيتون والنخيل والأعناب ومن كل الثمرات إن في ذلك لآية لقوم يتفكرون. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறை வசனத்தின் மூலமாக மனிதனுக்கு தேவையான ஆரோக்கிய வகைகளை அல்லாஹு தாலா வரிசைப்படுத்தி அதை உண்ணுவதின் மூலமாக சில ஆரோக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறும் என்பதை அல்லாஹு தாலா உணர்த்தக்கூடிய திருமறை வசனத்தை நாம் பார்க்கின்றோம். பொதுவாக ஆன்மீகத்தை மட்டும் அல் குர்ஆன் இந்த சமுதாயத்திற்கு உபதேசிக்காமல் ஆரோக்கியத்தையும் இந்த சமுதாயத்திற்கு வழங்கும் விதத்தில் அந்த மனிதன் ஆரோக்கியம் பெறும் பொருட்டு அதன் மூலம் ஆன்மீகத்தை தேடக்கூடிய, அல்லாஹ்வை அனுதினமும் தொழுது வணங்கி திக்ர் செய்யக்கூடிய ஒரு நிலையில் அந்த மனிதனுடைய ஆரோக்கியம் குறித்தும் அல் குர்ஆன் அழகிய உபதேசத்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகின்றது. அந்த வகையில் அல்லாஹு தஆலா குறிப்பிடக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக சில படிப்பினைகளை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான்: யும்பித்து லக்கும் பிஹி, அந்த தண்ணீரை கொண்டு அல்லாஹு தஆலா முளையச் செய்கின்றான். என்னென்ன வகையை முளை செய்கின்றான் என்கின்ற வரிசை பிரகாரம் அல்லாஹு தஆலா குறிப்பிடும் பொழுது அஸ்ஸர்அ, தானிய பயிர்களையும், வஸ்ஸைத்தூன, ஜைத்தூன் மரத்தையும், வன் நஹீல, பேரித்த மரத்தையும், வல் அஅனாப, திராட்சை கொடிகளையும், வமின் குல்லி ஸமராத், இன்னும் பிற கனி வகைகளையும் அந்த தண்ணீரை கொண்டு அவன் முளையச் செய்கின்றான். இன்ன ஃபீ ذلك لآية لقوم يتفكرون, சிந்திப்போருக்கு இதில் ஆதாரம் உள்ளது அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். அந்த வகையில் இந்த திருமறை வசனத்தை கொண்டு ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிவியல் விஞ்ஞானிகள் மற்றும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உபதேசங்கள் எவ்வாறு அமைய பெற்றிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க, திராட்சை என்பது சரீரத்தில் ஏற்படும் வறட்சியை போக்க வல்லதாக இருக்கின்றது. உடல்ல சரீரத்தில் ஏற்படக்கூடிய வறட்சியை போக்கக்கூடிய வல்லமை உள்ளதாக திராட்சை உள்ளது. அதை உண்பதால் தாகம் நீங்கக்கூடியதாகவும், அது உமிழ் நீரை அதிகம் சுரக்க செய்யக்கூடியதாகவும், ஜீரண சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாகவும், மலம் ஜலம் எளிதாக பிரியக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது சிறுநீரக கோளாறுகளையும் மூல நோய்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளதாக இந்த திராட்சை பழம் இருக்கின்றது அப்படிங்கிறதையும், சுவனத்து உணவுகளில் திராட்சைக்கு முக்கியத்துவம் அளிப்பது பல நோய்களுக்கும் நிவாரணம் தரக்கூடியது என்பது அல் குர்ஆனின் மூலமாக நாம் அறியக்கூடிய ஒரு உண்மையாகவும், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பற்றி கூறும் பொழுது, ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலர்ந்த திராட்சையை அன்பளிப்பு செய்யப்பட்ட பொழுது, உலர்ந்த திராட்சை அன்பளிப்பு செய்யப்பட்ட பொழுது அதை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு சொன்னாங்களாம், இந்த உலர்ந்த திராட்சையை நீங்கள் என்ன செய்யுங்க, உண்ணுங்கள். உலர்ந்த திராட்சை சிறந்த உணவாகும். களைப்பை போக்கக்கூடிய, கோபத்தை அகற்றக்கூடிய, நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய, வாயினுடைய துர்வாடையை போக்கக்கூடிய, சளியை கட்டுப்படுத்தக்கூடிய, உடல் நிறத்தை அழகுபடுத்தக்கூடிய
ஒன்று இந்த திராட்சைக்கு, உலர்ந்த திராட்சைக்கு உரியது, அது இவ்வளவு பெரிய மகத்துவத்தை கொண்டது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய அந்த பொன்மொழி தாரமி என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பானவர்களே, அது மட்டுமல்லாது அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிப்பாங்க, அபு நுஜம் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் 21 செந்நிற உலர்ந்த திராட்சை உண்பவருக்கு அவரின் சரீரத்தை எவ்வித தீமையும் தீண்டாது என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்க்குற அன்பானவர்களே. அந்த வகையில் உலர்ந்த திராட்சையை உண்ணுங்கள், அதன் கொட்டையை எரிந்து விடுங்கள், அதன் கொட்டையில் நோய் உள்ளது, அதன் சதையில் நோய் நிவாரணம் உள்ளது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம். அதே போன்று சுவனத்தின் கனிகளில் மாதுளைங்கிறது சுவனத்து கனிகளில் முக்கிய இடத்தை வகிப்பதை பல திருமறை வசனங்களின் மூலமாக சுட்டி காட்டப்படுகின்றது. ஏன்னா அது இரத்தத்தில் நோய் எதிர்ப்பு அணுக்களை அதிகமாக உருவாக்கக்கூடியதாகவும், சிறுநீரகத்தில் ஏற்படும் கல்லை கரைக்கக்கூடியதாகவும், கால் வீக்கத்தை குறைக்கக்கூடியதாகவும், அதன் மேற்தோல் வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது என்பதை நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க, குறிப்பிட்டு காட்டுவாங்க. இதையும் அல்லாஹு தஆலா ஒரு மகத்தான ஆரோக்கியத்திற்கு ஒரு பலனாக அல்லாஹு தஆலா திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். அது மட்டுமல்லாது அத்திப்பழம் அதையும் கூட அல்லாஹு தஆலா திருமறை வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான். இறைவன் அந்த அத்திப்பழத்தின் மீது ஆணையிட்டு மனிதனின் உடல் அழகை வர்ணிப்பது குறித்து அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், குறிப்பிட்டு காட்டுகின்றான். மனித உடலுக்கும் அத்திப்பழத்திற்கும் சம்பந்தம் இருப்பதை எல்லாம் அல்ல அல்லாஹ் உணர்த்தக்கூடிய விதத்துல அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சுவனத்திலிருந்து ஒரு பழம் பூமிக்கு வந்துள்ளது என்று இருக்குமானால் அது நான் அத்திப்பழமாக இருக்கும் என்றே குறிப்பிடுவேன். ஏனென்றால் சுவனத்து கனிகளுக்கு விதைகள் இருக்காது, அத்திப்பழத்திலும் விதை இல்லையே. அத்திப்பழத்தை அதிகமாக உண்ணுங்கள், அது மூல வியாதியை நீக்கக்கூடியதாகவும் கால் வீக்கத்திற்கு அருமருந்தாகவும் அமைகின்றது என்பதை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. ஆக எல்லா வகையான உணவுகளையும் செரிக்க வைக்கக்கூடிய தன்மையும், சிறுநீரை இலகுவாக பிரிய செய்யக்கூடிய தன்மையையும், சுவாச உறுப்புகளை எளிதாக இயங்க செய்வதற்கும் அத்திப்பழத்தில் அதிகம் மருத்துவ குணம் இருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் என்ன செய்றாங்க, அறிவியல் விஞ்ஞானிகள் குறிப்பிடுறாங்க. ஆக இறைமறை வசனத்தின் மூலமாக சில பழங்களை சிலாகித்து கூறியிருக்கின்றான் என்றால் அது மனிதனுக்கு அதிக ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்பதையே நாம் என்ன செய்கிறோம், இந்த திருமறை வசனத்தின் மூலமாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக நாம் பார்க்குறோம். அப்படிப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியசாலியாக, உடல் ஆரோக்கியம் பெற்றவர்களாக, சிறந்த நல்வாழ்வு வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.